"ஆற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படின்ற மாரி, இப்ப வெயில் காயும்போதே எல்லாத்தையும் காய வச்சுக்கணும் போல இருக்கு. ஏன்னா, மதியம் வரைக்கும் நல்லா வெயில் காயுது. திடீர்னு பார்த்தா மதியத்துக்கு மேல அதுக்கப்புறம் வந்து மழை வந்தது, அப்படியே வானம் மூடிட்டு வெயிலே கம்மியாயிடுது. அதனால முருங்கைக்கீரை அன்னிட்லி என் சாதப்பொடிக்கு தான் முருங்கைக்கீரை வந்து வீட்டுக்குள்ளேயே கழுவி நிழல்ல காய வச்சிருக்கேன். இது நம்மளுடைய மசாலாக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் வேணுமேன்ட்டு அது நல்லா மாடியில காய வச்சிருக்கேன். அப்படியே மதியம் ஆகும்போது அப்படியே பாருங்க, அப்படியே வெயிலே குறைஞ்சிடுது. ஸோ, அதனால வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடாதனால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னும்போது மஞ்சளை வந்து நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பூச்சி அடிக்காத வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாக பார்த்து வாங்கணும். அது நம்ம இது ஆர்கானிக் ஃபார்மர் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 1, 2 ஓட்டை பூச்சி வந்துச்சுன்னா அது 4 பட தாங்காது. அதனால் வந்து எந்த பூச்சி வைக்காத மஞ்சளாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி நல்லா 2, 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனோம்னாலும் எதுவும் ஆகாது, நல்லாவே இருக்கும். அது நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம்னாலே அதுவே நம்மளோட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தாங்க.